எபிசோட் 15 பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பார்க்குற அந்த சீன்லேருந்தே தாங்க கன்டின்யூ பண்றாங்க. ஸோ, அந்த மாப்பிள நான் தான் சொன்னேன் தெரியுமா, ஆல்ரெடி கண்ட்ரோல லூஸ் பண்ணிட்டு ஓவரா பேசிட்டு இருந்தாருன்னு. ஸோ, அதே மாதிரி பொண்ணு லட்சணமா மட்டும் இருந்தா போதுமா? இவ வந்து பெங்களூர்ல லிவ்-இன்ல இருந்தா தெரியுமா? அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுறாரு. எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணுகிட்ட பேசிக்கோங்க அப்படின்றாரு. வீட்ல அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, செம்ம ஷாக்ல இருக்கிறாங்க. போய் ஜெயஸ்ரீட்ட இது உண்மையில தானே, இது பொய் தானே அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த சீன் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், ரியலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சைடு இவங்க வந்து ஜெயஸ்ரீட்ட கோவமா இன்னும் கத்தல. ஆனா வந்து இது உண்மையில தானே அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு ஷாக்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஹரிணி நடுவுல அப்படி பேச வரப்போ, இவங்க அப்படியே கோவமா அந்த சைட் பார்த்து "நீ நிறுத்து" அப்படின்னுவாங்க. அது அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுங்க. அதாவது கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க வந்து ஜெயஸ்ரீட்ட பொறுமையா ஃபர்ஸ்ட் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க பேசினது நல்லா இருந்தது. ஸோ இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, கத்துறாங்க, அழுவுறாங்க. அண்ட் கடைசியில பார்த்தீங்கன்னா வந்து, "நீ என்ன ஏமாத்திட்டலன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி மயங்கி விழுந்துடுறாங்க. நான் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இந்த சீன பார்க்குறப்போ, ஜெயஸ்ரீ வந்து இன்னொரு பையனோட லிவ்-இன்ல இருந்தா அப்படின்றதுக்கே வந்து பொண்ணு நம்மள ஏமாத்திட்டான்னு எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னா, அவங்க வந்து மயங்கியே விழுந்துட்டாங்க. ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, கூட இருக்கிற ஹஸ்பண்ட் அவர பத்தி தெரிய வந்துன்னா இவங்கலாம் என்ன ஆவாங்களோ அப்படிங்கிறது தான் வந்து யோசிச்சேன். ஸோ ஒரு பக்கம் ஜெயஸ்ரீ பார்த்தீங்கன்னா வந்து, ச்சே நான் அன்னைக்கே வந்து செத்து போயிருக்கணும். நான் தான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன்ல. இப்ப பாரு என்ன மாதிரி ஆயிருக்குன்ட்டு. என்னால தான் இந்த மாரி ஆயிருச்சு. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சண்முகமும் இருக்கிறாரு, ஜக்குவும் உட்கார்ந்திருக்காரு. என்ன ஆச்சு அவங்களுக்கு வந்து சுகர் ஹையா இருந்ததா, பிபி ஹையா இருந்ததான்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகம் அதாவது அவங்க அப்பா வந்து தடுமாறுவாரு. எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. ஜக்கு வந்து உள்ள வந்துட்டு, ஆமா சுகர் ஹையா இருந்தது, பிபி ஹையா இருந்தது மாரி எல்லா மெடிக்கல் ஹிஸ்டரியும் வந்து அவரு சொல்லுவாரு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம சண்முகம் வந்து அவங்க மேல வந்து கன்சர்னா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு சீன்லயே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு மைல்டு அட்டாக் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதான் ஹரிணி அண்ட் ஜெயஸ்ரீ கிட்ட சொல்றப்போ அவங்களும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் ஜெயஸ்ரீ வந்து நான் வந்து இப்ப போய் அம்மாவ பார்க்கணும் அப்படின்னு சொல்றப்போ, இல்ல இப்போதைக்கு நீ வராத கரெக்ட்டா இருக்காது. உன்ன பார்த்தா அவங்க மறுபடியும் வந்து இதாயிருவாங்க அப்படின்றாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சண்முகம் வந்து ஜகு கிட்ட போயிட்டு நகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அடகு வச்சு காசு கொண்டு வா அப்படின்றாங்க. எதுக்கு நகை வைக்கணும்? ஏன் உங்ககிட்ட சேவிங்ஸ்லாம் இல்லையா? அப்படின்னு கேட்கிறப்போ, டேய் எனக்கு தெரியாதாடா நான் சம்பாதிக்கிறேன், என்னென்னலாம் பண்றேன் அப்படின்ட்டு. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பேசிட்டு இருக்க? போய் இந்த மாரி நகைய வச்சு கொண்டு வா அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. ஆமா என்ன சேவிங்ஸே இல்ல. நீங்க யாருக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரியே வந்து கேட்டுருவாரு. இவ்ளோ கேட்டுமா வந்து சண்முகமுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவருக்கு தோணல அப்படின்னு தான் இருக்கு எனக்கு. அண்ட் நம்ம ஜகுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயஸ்ரீ கிட்டயுமே ரொம்ப அப்செட்டா இருப்பாரு. கடைசியில நீயும் ஏமாத்திட்டல. அப்பா தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, நீயுமே வந்து அம்மாவ ஹர்ட் பண்ணிட்ட. உன்ன எவனோ ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு போயிருவான். அதே மாரி வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் இருந்து ஏமாத்திட்டு இருக்கிறாரு. என்ன ஃபேமிலியோ இது அப்படிங்கிற மாரி வெறுப்பாயிட்டு போறாரு. ஸோ நம்ம ஜெயஸ்ரீ எல்லாரும் தனியா விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு சைடு வந்து அந்த கில்ட் வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல. அந்த டைம் பார்த்து நம்ம பிரியன் வந்து கால் பண்றாருங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்றதுக்காக. ஆனா அங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பேசுறது இவங்க கங்ராட்ஸ் அப்படின்னு சொல்றத கேட்டு, என்ன ஆச்சு? ஏன் வாய்ஸ் ஒரு மாரியா இருக்கு? அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா அங்க உடனே நம்ம ஜெயஸ்ரீ பார்த்தீங்கன்னா, நம்ம மீட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரீங்களா? ப்ளீஸ் அப்படின்ற மாரி அவங்க கேட்பாங்க. அது ரொம்பவே அழகா இருக்குங்க. ஏன்னா வந்து அவங்க அவ்ளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. ஸோ பிரியன் கால் பண்ண உடனே அவங்க எத பத்தியும் யோசிக்காம வந்து அவர்ட்ட மீட் பண்ணணும். இத வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுனது வந்து நல்லா இருந்தது. அண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா சும்மா இல்லாம டயலாக்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதாவது ஏன் ஜெயஸ்ரீ வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு, அவ பண்ணதே போதும். அவ ஒண்ணும் வர வேண்டாம். ரொம்ப நம்பினவங்கலாம் இப்படிதான் வந்து நம்மள முட்டாளாக்கிடுறாங்கன்னு அவரு அந்த டயலாக்லாம் பேசிட்டு இருப்பாரு. அத கேட்டோனே நம்ம ஜக்குக்கு வந்து ட்ரிகர் ஆயிரும். யார நம்புறதுன்னே தெரியல அப்படின்ற மாரி அவரும் வந்து இவர ஒரு மாரி நக்கலா பார்த்துட்டு சொல்லுவாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது. யார்ட்ட இருந்து அப்படின்னா கிரிஜாட்ட இருந்து வருது. என்னால ஒரு 2, 3 டேஸ்க்கு அந்த பக்கம் வர முடியாது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோன்ற மாரி சொல்றாங்க. அண்ட் நம்ம எப்பவுமே பார்த்த மாரிங்க கிரிஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா, ஐய்யயோ! அப்ப நீங்க கூட இருக்கணும். ஒழுங்கா பார்த்துக்கோங்க. எப்படி இருக்காங்கன்ற மாரி பேசுறாங்க. எனக்கு இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ, இந்த சண்முகம் அப்படிங்கிற கேரக்டர வந்து எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் மேல ஒரு வெறுப்ப வந்து உருவாக்குறாங்களோ, எனக்கு என்னமோ போக போக பார்த்தீங்கன்னா, அவரு மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாரி தான் கொண்டு போய் காட்டுவாங்களோன்ற மாரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபோன் பேசிட்டு அப்படி திரும்புவாரு பாருங்க. பின்னாடி ஹரிணி நின்றுருப்பாங்க. அது செம்மையா இருக்கும் அந்த சீன். அவர் அப்படியே பதறிடுவாரு பார்த்துட்டு. யார்ட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல ஒரு ஒர்க் விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாரி சொல்லி சமாளிச்சிடுறாரு. பட் ஹரிணி ஒரு மாரியா பார்த்துட்டு வந்து உள்ள போவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயஸ்ரீ அண்ட் பிரியன் பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியன் வரப்போவே அவ்ளோ கோவத்தையுமே காட்டிருவாங்க. ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க அப்படின்னு அவங்க கத்துன கத்துல அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து திரும்பி பார்ப்பாங்க. அண்ட் இம்மீடியட்டா அவங்க ரியலைஸ் பண்ணிருவாங்க. அண்ட் ரொம்ப சாரி
சாரி இல்ல நான் இந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன் தெரியாம பேசிட்டேன்ற மாதிரி சாரி கேட்டுட்டு அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரியன் சூப்பரா ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. இப்ப நீங்க லிவின்ல இருந்தீங்க அப்படிங்கறது தெரிஞ்சு அம்மாக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்றீங்க. ஒருவேளை மனோஜ் வந்து உங்களை விட்டு போகாம நீங்க 2 பேரும் கல்யாணத்தை பத்தி வீட்ல பேச போறீங்க அப்படின்னா அப்பவுமே அம்மாக்கு இப்படி ஆகுமா அப்படின்னு கேட்பாரு. இல்லையே அப்ப அப்படி ஆகாது அப்படின்னு. சோ நீங்க லிவின்ல இருந்தது பிரச்சனை கிடையாது. அந்த பையன் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான். நீங்க ஏமாந்துட்டீங்கன்றதுதான் வந்து அவங்களோட பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. இது ரொம்ப டீப்பா இருந்தது அண்ட் ரொம்பவே கரெக்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ அவ்வளவுதாங்க எபிசோட் 15ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்து எபிசோட் 16ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.